ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் போன வீடியோவில் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேம்பிங் வீடியோ போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக சாயந்தரம் மழை வர்றாங்கனால இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு என்ன இன்றைக்கி எடுத்துருவோம். அதுக்கிடையில் ஏதாச்சும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டுக்குள்ளே கிடைக்கிற ஒரு பழத்தை காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். சரி வாங்க, அது என்ன பழம் அப்படிங்கிறத வீடியோவில் போக சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன பழம் பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா கடற்கா பழம். நிறையா டைம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து வீடியோ போட்டிருப்பேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். பாருங்கள், இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செடி ஃபுல்லாகவே நிறையா இருக்குது. ஆனால் நாங்கள் தேடி வந்தப்போலாம் இது கிடையாது. அது தேடி பார்த்தா இல்லை. சரி இது எதுக்கால இருந்துச்சு, இதை காமிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அது சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. நான் தேடி வந்த பழம் பார்த்தீங்கன்னா இது கிடையாது. நான் இன்னொரு பழம் இருக்குது, அதை காமிக்கிறேன். போகிற வழியில் அது இருந்துச்சு, சரி இதே காமிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். என்ன வேணே அந்த பழம் பேர் என்ன? அடுக்காய். நம்ம தேடி வந்த பழம் யார் தெரியும்? அது இது துரட்டி பழம். எங்கள் ஊரில் அந்த பேர் துரட்டி பழம் சொல்ல. முள் இப்படி அழகு துரட்டி மாதிரி இருக்கனால அதுக்கு பேர் அப்படி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது உண்மையான பேர் என்ன தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முதல்ல பழத்தை காமிச்சிக்கிறேன், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இது எப்படியும் சாப்பிடுவோமா? பரவாயில்ல இருக்கனால அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடுவோம். நிறையா இருக்குங்க பாருங்க, சரி ஃபுல்லாக சூப்பர் பழமாக இருக்குது. சரிங்க, அப்படியே காமிக்கிறேன். இதெல்லாம் நிறையா வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதில்லை ரெகுலராக. நண்பர்களே, இங்கே பாருங்கள், போகிற வழி பூராமே இந்த பழம் தான், கடுக்கா பழம் தான் இருக்குது நிறையா. எடுத்து பிடிங்க சாப்பிட. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போகிற வழியிலலாம் நிறையா பழம் இருக்குது, கடுக்கா பழம் இருக்குது. ஆனால் நாங்கள் தேடி வந்த பழத்தை இன்னும் காணும். அதை தான் போய்கிட்டு இருக்கோம் பார்க்குறக்காண்டி. நல்லா சூப்பராக இருக்கும் அந்த மாவாக. நாங்கள் போவோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் இருக்கோம், தனியாலாம் இருக்காது. இந்த மாதிரி புதர் செடியோடு அது ஒட்டி தான் வளரும். இந்த செடி வேணால் காமிக்கிறேன் பாருங்க. செடி தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடியில் 2-3 காய் இருக்குது. இந்த இதுதான் இந்த நாங்கள் தேடி வந்த செடி. இது ரொம்ப இதுவாக இருக்குது. சரி வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளனா நிறையா ஏக்கப்புக்கா செடி இருந்துச்சு. தந்தா இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக காயாக தான் இருக்குது. பழத்தையும் காணும். சரி பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. நாங்கள் தேடி வந்த பழத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். அது பார்த்தீங்கன்னா சரியாக பழுக்க ஒரு அரை காயாக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம தேடி வந்த பழம். இது கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். எல்லா நாளையும் பார்த்திங்கன்னா அது காய்க்காது, பழுக்காது. இது வரும் ஃபுல்லாக வெறும் காயாக தான் இருக்குது. நாங்கள் நினச்சி வந்ததை பார்த்திங்கன்னா நிறையா பழுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சி வந்தால் பார்த்திங்கன்னா இப்போ பழுக்கலை. இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பத்தை மாதிரி தான் இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடி நிறையா இருக்கும். இது பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறாங்க போவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா வேறு லொக்கேஷன் வந்திருக்கோம். ஆமாம் சொல்லுங்க, வேற இடம் வந்துட்டாச்சு. அங்கே பழம் இல்லை, காயாக இருக்குது, பழுக்கலை. அங்கே காயாக இருக்குல்லையா? சொன்னேன். அதே பக்கத்தில் உள்ள பத்தைக்கு வந்திருக்கோம் காட்டுக்கு. அந்த இடத்த அங்கிட்டு அந்த தெரியுது பார்த்தியா, பின்னாடி கண்டுக்கிட்டு வரைக்கும். அங்கேருந்து இப்போ வண்டியில் இந்த அளவுக்கு வண்டியில் எடுத்துக்கிட்டு வெளியே வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பழம் தான் மட்டும் மெயினாக இருக்குது. அதனால் காயாக தான் இருக்குது. பழமாக இருக்குன்னு வந்தோம். இது பார்த்தீங்களா, இன்னும் பழுக்கலை. இன்னும் பழுக்கவே இல்லை நண்பர்களே. ஒரு 2 வாரம் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எக்கச்சக்கமாக இருக்குது காயெல்லாம். என்னடா அப்படி ஏமாந்து விட்டோமே நம்ம என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? வந்ததுக்கு ஏன்டா வந்தோம்னா இப்போ அதுக்கு அங்கேயாச்சும் கடுக்கா பழமாச்சும் இருந்துச்சு. அதுன்னு முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலேஜ் லீவுங்கிறனால இன்றைக்கி சனிக்கிழமை. நான் காலேஜ் போல இவன் காலேஜ் அதனால் கூட்டிகிட்டு இன்றைக்கி வந்திருக்கேன் நண்பர்களே. போர் அடிக்குதா? லேடிஸ் காலேஜ்னா பரவாயில்ல, ஜென்ஸ் காலேஜ் சங்கட்டமாக இருக்குல்ல. மொட்டை காயா தாரருக்கு பழம் எத்த தண்ணி இருக்கு. எப்படி தேடி வந்தது கிடச்சிருச்சுப்பா. பாருங்க, பழம் இதே பழம். பழம் இருக்குடா எக்கச்சக்கமா. அந்த வாரம் இந்த வாரம் இருக்கு, உள்ளே இருக்கு. வரா எப்படி கூட்டிக்கு வந்தது வீண் போல இல்லை. தொட்டோனே விழுந்துருச்சுடா கீழே. தொட்டோனே விழுந்துருச்சானே. இருக்காரு இந்த காமி இருக்கா? அது பிடுங்க.
பிடுங்க சும்மா பிடுங்க. வெட்டுறா மச்சான். அதுக்குள்ள மேலே இருக்காரு. இந்த இதுக்குள்ள ஒன்று நடக்கும். அதை எடு. நானே சொன்னேன்னு அது நிறையா இருக்குடா. இந்த இருக்குல்ல உங்களை நீங்கள் பாருங்க. அங்கேதான் இல்லை இந்த அவுட்ரு இருந்துச்சு. அவுட்ரு ஃபுல்லாகவே இருக்குடா. அவுட்ரு ஃபுல்லாகவே. அப்படி இந்த செடியை பார்த்துட்டுருமா நம்ம ஒழுங்காக பார்க்கலன்னு நினைக்கிறேன். கொக்கி போட்டு இழுக்கலடா. அந்த முள் இப்படி இருக்கிறனால அப்படி பேர் வச்சுருக்கா. ஆனால் அது உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா முள்ளெலாம் இருக்காது. காம்பு அதான் சும்மா வந்து துவக்கம். நம்ம சாப்பிடல சாப்பாடு நல்லா இருக்குமையாண்ணா. தோறுப்பு வந்து எடுத்துக்கணும்டா. தோறுப்பு சேர்த்துக்கணும்டா. இருக்குண்ணா. தண்ணி தாக எடுக்கணுண்ணே. இல்லைன்னு சொல்லலை. பழம் இருக்கா? ஆமாப்பா இது சூப்பராக இருக்கு இந்த பழம். இரு அப்படியே அந்த ஃபோனை கொண்டா. இதில் கிளியராக தெரியாது கேமராவில். அப்புறம் ஃபோனில் எடு. அதை பிடுங்க. ஒரு பழம் பிடுங்குறக்க வேணா போராட்டமா? பிடுங்க மச்சான். மச்சான் எப்படி இருக்குது சொல்லி கண்ணை கரைன்னு இருக்குது. இது கிரே கலர் துரட்டி பழம் தானே இது? ஆமாம். அங்கே தானே அது காயாக இருந்துச்சு. இந்த மாதிரி பழம்லாம் ஊரில் இருக்கிறாங்கிறத சொல்லுங்க நண்பர்களே. இங்கே வெள்ளனவா? வெள்ளனவா இல்லைடா துப்படி. இல்லைடா நெவாப்பழம் கிடையாது அது. ஒழுங்க மாதிரியாக வந்துரு. விசக்காய்களை பிடிச்சி தின்ட்டு எதுவும் ஆயிடாம. இங்கிட்டும் பழம் இல்லைடா. சின்ன இல்லை சின்ன சின்ன காயாக இருக்குது. அங்கிட்டு போமா? அவுட்டரில் வருவோமா? ஏக்கடா அப்படி கையில் வச்சு காமிச்சில மொத்தமாக இந்த தான் இருக்குது. அது அப்படியே அந்த ஒரு பழம் மட்டும் கிரே கலரில் அப்படியே இருக்குது. அது நல்லா பழுத்த பழம் நல்லா இருக்குது. வாங்க நம்மளால இந்த அவுட்ரு ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம நிறையா இது பிடிங்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் மழை தண்ணி கிடந்தாலும் நண்டு பிடிக்காச்சும் போகலாம்டா. மழையே அவ்வளோ இல்லையா? தண்ணியே காணும். மரத்தப்பில் வெட்டின மழை எப்படி வரும்? இந்த இருக்கு இதெல்லாம் செடிப்பேன். இதாக பழம் இருக்குடா அதில். ஆனால் குட்டி குட்டி பழமாக இருக்குடா. அந்தரே இருக்காரு. அந்தரே தான் இருக்காரு. குட்டி குட்டியாக இருக்குது. அதே இது அவன் கைக்கிட்ட வேறு அரைப்பழம் இருக்குது. பார்த்தேன் இப்போ. அதே இந்த உள்ளே ஒன்று இருக்கார். உள்ளே 2 பழம் இருக்கார். இந்த பழம் லைட்டாக துவக்கும்டா. இனிப்பு துவர்ப்பு எல்லாமே கலந்து ஒரு பழம் கலவையாக இருக்கும். இன்னும் ஒரு வாரம் வந்தால் பழம் எல்லாம் பழுத்துரும். ரொம்ப ஆக்கணும்டாத. எனக்கு அது பூச்சி இருந்துச்சு. பூச்சி ஒன்று நேரத்துக்கு வச்சுண்ணா. இந்த உள்ள கருக்காரு போகுதுறேன். இப்போ தண்டி போகுதுறேன் கழுகு. நண்பர்களே அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பழம் வந்து பழுக்கலை. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகும். ஆமாம் ரொம்ப காயாக இருக்குது. அரைப்பழமாக தான் இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக கடவே சுற்றி வந்துட்டோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பழம் இல்லை. இதை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரி சும்மானா இருக்கேன் அப்படியே வந்துட்டு ஒரு சும்மா அப்படியே ஜாலியாக வந்துட்டு வாரி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கேம்பிங் வீடியோ தான் வரப்போகிறோம். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் வந்து எடுத்துருவோம் நைட்டு. வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் லேட்டாக பார்த்துக்கிருந்தீங்கன்னா நேரம் அப்லோட் ஆகிருக்கும். அப்படி போய் பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோஸ் வரும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். டாடா பாய்.